சேனல் ஃபைனஞ்சங்களுக்கு வணக்கம். ஜூலை 7 ஒரு மாமனிதனின் பிறந்த நாள். மகேந்திர சிங் தோனி. அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருந்தது, எல்லா விளையாட்டுத்துறையும் இருந்தது, எல்லாத்துலேயும் சாதனை பண்ணாங்க. ஆனால் இந்திய மக்கள் உற்று நோக்கிய ஒரே விளையாட்டு கிரிக்கெட் தான். ஏன்னா காரணம் அவங்களோட ரத்தத்தில் ஊறி போச்சு கிரிக்கெட். 1983 கபில் தேவ்னு ஒரு மாமனிதன் ஒரு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தான் இந்திய மக்களுக்கு. அதுதான் நம்மளோட லாஸ்ட் கப்பு அப்படின்ற நிலைமை வரைக்கும் இந்திய மக்கள் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே கப்பே கிடைக்காது போல அப்படின்னு. அடுத்தடுத்த காலகட்டங்களில் எந்த ஒரு போட்டிகளிலும் வெற்றியே பெறாமல் இந்திய அணி விளையாடி மட்டும் கொண்டிருந்தது. அப்போது பல நாட்டில் இருக்கக்கூடிய சில கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க, இந்திய அணி என்ன சாதனை பண்ணிருச்சு கிரிக்கெட்டில் அப்படின்னு. இந்த கேள்விக்கு யாருப்பா பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நம்ம இந்திய நாட்டு ரசிகர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் இருக்கிறேன் என்று ஒரு இளைஞன் வந்தான் ராஞ்சியிலிருந்து. 2007 உலகக்கோப்பை 21 உலகக்கோப்பை போட்டி. இந்திய அணியில் இந்த மகேந்திர சிங் தோனியின் பெயரும் இடம்பெறுது. வீரனாக மட்டுமல்ல, அந்த அணியை வழிநடத்தும் தலைவனாகவும் இவருடைய பெயர் தேர்வாகுது. என்னப்பா அனுபவமே இல்லாத ஒரு டீம்ன்றீங்க, அனுபவமே இல்லாத ஒரு கேப்டன்றீங்க, இந்த டீம் என்ன பண்ண போகுது, மற்ற டீம் வின் பண்ணுறதுக்கு இந்த டீம் சும்மா உப்புக்கு சப்பனியாக போதா அப்படின்னு பல பத்திரிகைகள் கேலி செய்தது. அனுபவமே இல்லாத ஒரு அணி, அனுபவமே இல்லாத ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் காதிலவே வாங்கிக்காத அந்த இளைஞன் தனது அணியை வெற்றி பாதைக்கு மட்டும் அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாப்புல. அதே மாதிரி அந்த அணியை இறுதிப் போட்டிக்கும் அழைத்து சென்று விட்டார் அந்த இளைஞன். அந்த இளைஞனின் பேர் அப்போது வரைக்கும் யாரும் பெரிய அளவில் சொல்லலை, பேசலை. காரணம், அவன் எந்த ஒரு சாதனையும் செய்யலைல்ல, அதனால பெரிய அளவில் யாரும் பேசலை. பெயர் சொல்லப்படாத அந்த இளைஞன் 2007 இறுதிப் போட்டியிலே இந்திய அணியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நமது அண்டை நாடான பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாடி வெற்றியையும் பெற்று தந்து விட்டான். ஒட்டுமொத்த உலக நாட்டின் கிரிக்கெட் ரசிகர்கள் திரும்பி பார்த்தன. அந்த நபரின் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அன்றைக்கு இந்த நாடு சொன்னது அந்த இளைஞனின் பெயர் MS தோனி என்று. அன்று சொன்ன அந்த பெயர் இன்று வரை அந்த சத்தம் ஓயவில்லை. தோனி 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 என்று எங்கு பார்த்தாலும் கேட்கிறது. அன்றைக்கு இளைஞனாக பெயர் தெரியாத ஒரு நபராக வந்தவன் இன்றைக்கு இந்திய நாட்டின் அடையாளமாக மாறிப்போனான். ஜூலை 7 இந்த தேதி யாருக்குமே ஒரு சீக்கிரத்தில் மறக்காது. சில தினங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 15னா சுதந்திர தின விழான்னு சொல்லுவோம், ஜனவரி 26னா நம்ம குடியரசு தின விழான்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஜூலை 7 அப்படின்றதுமே நமக்கு நாட்டை நேசித்த ஒரு தலைவனுடைய பிறந்தநாள் என்று அனைவருடைய நினைவுக்கும் வரும். 2007 உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அந்த மாமனிதன் அடுத்த கட்டமாக 2011 உலகக்கோப்பையை வெற்றி பெற்று தந்து விடுவானா அப்படின்னு இந்திய அணி நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த இளைஞன் நமக்கு தேவை, இவனை நம்ம கையில் வச்சுட்டு இருந்தால் நம்மளுடைய பல ஆண்டு கனவை நிறைவேற்றி கொடுத்துருவான். கடைசியாக கபில் தேவ் வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் யாரும் வாங்கி தரல. ஆனால் இந்திய அணியில் பல்வேறு ஜாம்பவான்கள் இருந்தாங்க. சச்சின், சேவாக், கம்பீர், டிராவிட், கங்குலி எல்லாருமே இருந்தாங்க. யாராலையும் முடியாது, இந்த இளைஞன் நமக்கு நிகழ்த்தி காட்டிடுவான் அப்படின்னு இந்திய அணி நிர்வாகம் அந்த இளைஞனை நம்பியது. அப்போது இளைஞன் 2007 அடுத்தடுத்த ஆண்டுகள் வரும்போது அவன் தலைவன் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடும் அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. காரணம், 2008 டைமில் தான் IPL ஒன்று புதுசாக வருது. அப்போது சென்னை அணி பயங்கரமாக ஃபைட் பண்ணி தோனியை சென்னைக்கு எடுத்துடுறாங்க. எடுத்ததுமே 2009 2010 2010ஆம் ஆண்டு சென்னை அணிக்காக கோப்பையை பெற்றுத் தருகிறார் MS தோனி. 2010 அந்த கோப்பையை சென்னை அணிக்கு வாங்கி கொடுத்த உடனே அந்த ருசி போதாது, எனக்கு 2011 உலகக்கோப்பை வேண்டும், அதையும் நான் ருசி பார்க்க வேண்டும் என்ற அந்த இளைஞன் நினைத்தான், மன்னிக்கவும் தலைவன் நினைத்தான். 2011 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சச்சின், சேவாக், கம்பீர் அப்படின்னு ஒரு டீமை கூப்பிட்டுட்டு போறாரு. ஒட்டுமொத்த இந்திய அணியும் பார்க்குது, இந்த இளைஞன் தானே அன்னைக்கு 2007 அனுபவமே இல்லாத ஒரு அணியை வைத்துக்கொண்டு கோப்பையை தட்டி சென்றவன். 2011 இப்போது அவர்கள் நாட்டிலே நடக்குது, கண்டிப்பாக வெற்றி பெறுவான். ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்களுக்கு கணிப்பு தெரிவித்தார்கள். ஆம், காரணம் இங்கே தலைமை தாங்கி செல்லக்கூடிய நபர் தோனி என்ற காரணத்தினால. 2011 யாராலும் மறக்க முடியாத ஒரு போட்டி. அந்த போட்டிகளை இறுதிப் போட்டி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தன்னுடைய கண்களை சிமிட்டாமல் பார்த்த போட்டி. கடைசியில் வெற்றிக்கான ரன்கள் இவ்வளவுதான் இருக்கும்போது ஒரு சிக்ஸர், அந்த சிக்ஸர் இன்று வரை பேசப்படுகிறது. அந்த இடமே தனியாக தோனிக்குன்னு ஒரு ஸ்டாண்டாக மாறிடுச்சு அந்த பந்து விழுந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இமாலய ஆறை அடித்து இந்தியாவின் பல ஆண்டு கால கனவை நிறைவேற்றி தந்தான் அந்த மாவீரன். இளைஞனாக இருந்தவன் தலைவனானான், தலைவனானவனானவன் மாவீரனானான். 2011 எவராலும் மறக்க முடியாத ஒன்று. அந்த பேட், அந்த மேட்ச்ல விளையாண்ட பேட் 72 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் போனது. அந்த தொகையை அவர் செலவிடவில்லை, அவருக்காக பயன்படுத்தவில்லை. குழந்தைகள் அறக்கட்டளைக்காக இந்த தொகையை கொடுத்தார். அவன் களத்திலே மட்டுமல்ல, நிஜத்திலும் அவன் வீரன், ஒரு நல்ல மனிதன், இரக்க குணம் கொண்ட ஒரு மனிதன் அப்படின்னு நிரூபிச்சிட்டார். இப்படி 2007 வெற்றி, 2011 வெற்றி, 2 வகையான உலகக்கோப்பைகளை வென்றெடுத்து விட்டான். அடுத்ததாக ஒரு வருடம் கழித்து 2013 ICC சாம்பியன்ஸ் டிராபின்னு ஒன்று வருது. அப்போதான் இன்னமும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கேப்டனும் 3 வகையான உலகக்கோப்பைகளையும் வென்றது கிடையாது. ஆஸ்திரேலியா பல கோப்பைகளை வென்றிருக்கலாம், ஆனால் 3 வகையான T20யும் சரி,
50 ஓவர் சரி, இப்போ சாம்பியன்ஸ் டிராபி ஐசிசி அதுவும் சரி, 3 போட்டிகளிலும் பெற்ற ஒரே கேப்டன் அப்படின்னு எந்த ஒரு பெருமை யாருக்கும் கிடையாது. இப்போது தோனின்றவன் T20யும் ஜெயிச்சிட்டான், 50-50யும் ஜெயிச்சிட்டா, இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராபி மட்டும்தான் இருக்கு. இதையும் வெற்றி பெற்றால் இந்த சாதனைக்கு சொந்தக்காரன் இவன் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் உலக நாட்டின் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வருது. எல்லாரும் உற்று நோக்குகிறார்கள். அந்த தொடரில் இந்திய அணி வெற்றி தோல்விகளை சரிசமமாக பகிர்ந்து கொண்டு இறுதிப் போட்டிக்கு முன்னேறுகிறது. தோனி தலைமையிலான அணி இறுதிப் போட்டியில் களமிறங்கியது இங்கிலாந்து அணி. முதல்ல ஆடிய இந்திய அணி ஒரு ஸ்கோர் அடிக்கிறாங்க, மழை பெய்யுது. அப்புறம் சில விதிமுறைகளின் அடிப்படையில் ரன்களை குறைக்கிறாங்க. 129 இந்திய அணியினுடைய ரன். 130 அடித்தால் இங்கிலாந்து அணி வெற்றி பெறலாம் 20 ஓவர்களுக்கு. நினைச்சு பாருங்க, 50 ஓவர் மேட்ச் 20 ஓவரை கன்வெர்ட் ஆகி 20 ஓவருக்கு 130 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்னு ஒரு நிர்ணயம் செய்கிறாங்க. இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் யோசிக்கிறாங்க, நம்ம 50 ஓவர் ஃபார்மெட்டில் வந்த பிளேயர் எப்படி 20 ஓவர் ஆட முடியும், எப்படி வெற்றி பெற முடியும்னு சலசலப்பு வருது. அங்கேயே தோல்விக்கான ஒரு வெளிச்சம் தெரியுது இந்திய அணியில். ஆனால் அந்த தோல்வியை தன் பக்கம் வரவிடாமல் ஒற்றை பதில் தான் கொடுத்தார் MS தோனி. நம்மை காப்பாற்ற கடவுள் வரப்போவது கிடையாது, நம்மை காப்பாற்ற கடவுள் வரப்போவது கிடையாது, வேறு யாரும் வரப்போவது கிடையாது, நாம் 11 பேர் மட்டும்தான் களத்தில் நிற்கப் போகிறோம். நீங்கள் உங்களை நம்புங்கள், நான் உங்களை நம்புகிறேன், களத்தில் நாம் வெற்றியை எளிதாக்கலாம்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது, நம்மளால முடியும், தலைவன் நம்மோடு இருக்கிறான், நமக்கென்ன பயம்னு. பந்து வீச்சாளர்கள் அனலாக பந்துகளை பறக்க விட எதிரணி மட்டை வீச்சாளர்கள் திணறுகிறார்கள். இங்கிலாந்து மட்டை வீச்சாளர்கள் என்ன செய்யறன்னு தெரியல. அடுத்தடுத்து இசாந்த் சர்மா பந்துகள் எல்லாம் மட்டை வீச்சாளர்களின் தலையை பதம் பார்க்க வருது, பயப்படுறாங்க. அடுத்தடுத்து விக்கெட்டுகளும் சரைமாறியாக போய்கிட்டே இருக்கு. கடைசியாக நம்ம தமிழ்நாட்டு வீரர் அஸ்வின் இறுதி ஓவரை வீசுகிறார். அந்த போட்டியில் வெற்றியை தன்வசமாக்குகிறோம். இப்போது சாதனை அந்த மனிதன் பெயரில் எழுதப்படுகிறது. 3 வகையான உலக கோப்பைகளை பெற்ற ஒரே வீரன் இந்திய வீரன் MS தோனி என்று. எப்படி 2007 அனுபவமே இல்லாத அணிக்கு அனுபவம் இல்லாத ஒரு கேப்டன் அப்படின்னு சொன்ன அந்த பத்திரிகைகள் எழுதுகிறது. 3 உலக கோப்பைகளையும் வென்றெடுத்த ஒரே வீரன் என்ற அதே பத்திரிகையை எழுதுகிறது. வரலாறை இப்படித்தான் எழுத வேண்டும். தன்னை ஒருவன் கேளிக்கை செய்கையிலே செவிடனாய் இருந்தான். தன்னை இந்த உலகம் போற்றி போற்றி புகழும் போது அமைதி காத்திருந்தான். அவன் அமைதி 1000 உண்மைகளை சொன்னது. அந்த உண்மைகள் இன்று வரலாற்றுகளாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாமனிதன் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் பிறந்தது ஒரு கோயின்சிடென்ட், நல்லா இருக்குது. அந்த டேட், அந்த மந்த் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த டேட், இந்த மந்த்ன்றது ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நிறைய இடங்களில் ஒரு நல்ல நாட்களாகவே பார்க்குறாங்க அந்த டேட்டை. அப்படி ஒரு வரலாற்றை அந்த மாமனிதன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இப்படி வெற்றிகளை மட்டுமே சந்தித்து வந்த அந்த நபர் தோல்விகளையும் சந்திக்கத்தான் செய்தார். அப்போது மட்டும் நம்ம இந்திய மக்கள் அவனை தலையில் தூக்கி வைத்து ஆடவில்லை. அப்போது சட்டென்று தூக்கி உடைத்து விட்டார்கள். ஓட முடியலை, ஸ்டாண்ட்ஸ் நல்லா இல்லை, பேட்டிங் நல்லா இல்லை, ஷாட்ஸ் நல்லா தேர்ந்தெடுக்க தெரியலை, இவர் ஏன் கன்டினியூ பண்ணுறாரு, இப்படி பல்வேறு கேள்விகள். இதற்கு முன்னாடி சச்சின் சேவாக்கெல்லாம் இவர் டீமை விட்டு விலக்கி வைத்தாரே, இப்போ இவர் விலகாமல் இருக்கிறாரு, அப்படிலாம் சொல்லி பல்வேறு கேள்விகள் வந்தது. அதை சற்றும் பொருட்படுத்தாமல் தனது விளையாட்டை மட்டுமே நம்பி விளையாடினார். 2015 உலகக்கோப்பை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு வீரனும் அப்படி செய்வானான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டான். உலகக்கோப்பை போட்டியில் விளையாடி கொண்டிருக்கும் போது MS தோனிக்கு முதல் குழந்தை பிறக்கிறாள், பெண் குழந்தை ஜீவா பிறக்கிறார். அந்த செய்தி ரெய்னா மூலமாக தோனிக்கு வருது, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கேன், சந்தோஷம், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் என்னால் போய் பார்க்க முடியாது, நான் தேச பணியில் இருக்கிறேன் அப்படின்னு ஒற்றை பதிலை சொல்லிட்டு விளையாட போகிறார். தனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை கூட பார்க்காம ஒரு மறுபிறவி எடுத்த தனது மனைவியை பார்க்காமல் விளையாட்டு நம்ம தேசம்தான் முக்கியம்னு தேச பணியில் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் போகும்போது ஒட்டுமொத்த நாடும் அவருக்கு சல்யூட் அப்படின்ற ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தனை தலைவன் அவர் சீக்கிரத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, குறிப்பாக இந்திய மக்கள் தலைவனாக எடுத்துக்கவே மாட்டாங்க யாரையுமே சீக்கிரத்தில். ஆனால் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் இந்த தேசப்பணி, தேசபக்தி ஒன்று தான் காரணம். அந்த 2015 உலகக்கோப்பையிலே நம்ம தோல்வியுற்றோம். அதற்கு பிறகு தோனிக்கு சறுக்கலாக வருகிறது. பிறகு அனைத்து ஃபார்மெட்டுகளிலிருந்தும் கேப்டன் பதவியிலிருந்து விலகுகிறார். சாதாரண ஒரு அணி வீரராக விளையாடுகிறார். இப்படி சாதாரண ஒரு டீம் பிளேயராக விளையாடும்போது 2019 கடைசி விளையாட்டு உலகக்கோப்பை. அந்த போட்டியை யாராலும் மறக்க முடியாது. நியூசிலாந்துக்கு எதிரான அந்த போட்டி. அனைத்து வீரர்களும், முக்கியமான வீரர்கள்லாம் சொற்பனில் அவுட் ஆகி போகிறாங்க. கடைசியாக தலைவன் மட்டும் களத்திலே நின்று முடிந்தவரை போராடி பார்க்கிறான், தன்னால் முடிந்தவரை ஓடி பார்க்கிறான். கடைசி நொடியில் குப்தில் இருந்து அந்த ஒரு பந்து ஸ்டெம்புகள் சிதறின. ஸ்டெம்புகள் மட்டும் அங்கு சிதறவில்லை, 140 கோடி இந்திய மக்களின் கனவு சிதறி போனது அந்த ஒரு நொடி. அவர் கையில் வச்சிருந்த பேட்டு, கையில் வச்சிருந்த கிளவை எடுத்துட்டு ஒரு நிமிடம் கீழ் குனிந்து மேல் பார்க்கும்போது அவருடைய கண்ணீர் துளிகள் மைதானத்தை தொட்டு பார்த்தது. தனது வாழ்க்கையை, கிரிக்கெட் வாழ்க்கையை ரன் அவுட்டிலே ஆரம்பித்து ரன் அவுட்டிலே முடித்து கொண்டார். இந்திய அணிக்காக அவர் செய்த
அந்த தியாகம் ஒருபோதும் யாராலும் மறுக்கப்படவே படாது. ஆனாலும் சில பேர் அவரை தூற்றிக்கொள்வது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. இன்றைய வரைக்கும் அவர் தூற்றிக்கிட்டே இருக்கீங்க. காரணம், இந்த காலத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் அந்த பழைய வரலாறு தெரியாது. இந்திய அணிக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு பணம் நிறையா இருக்குது. பணம் இருந்தால் யாராலும் போயிடலாம், சரி நமக்கு தான் பணம் இருக்கே, வேறு வேலையை பார்க்க போயிடலாம், இதுக்கு விளையாடுவானே அப்படின்ட்டு. கடுமையான சூழ்நிலைகளும் உடலில் நிறைய வலிகள் இருந்த போதிலும் அணிக்காக கடைசி வரை களத்தில் நின்று போராடிய மனிதன் அந்த மனிதன். இன்றைய காலகட்டத்தில் பிறந்தவங்க வரலாறு தெரியாமல் அவரை பல்வேறு வகையில் தூற்றிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மனிதனின் கடைசி ஆசை கடைசி வரை கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு. ஆனால் நிறைய ட்ரோல் மெட்டீரியல்லாம் பார்க்கும், மீம்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மனிதன் இனிமேல் விளையாட வேண்டாம் எனக்கே ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு மாபெரும் ஒரு சிங்கத்தை நீங்கள் சாக்கடையில் பிறலும் பன்றியாக போற்றுகிறீர்கள். அந்த மாதிரி தன்மையை நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் பண்ணுற அந்த வெஞ்சன்ஸ், அந்த வெறுப்புகள் எல்லாம் அப்படி தெரிகிறது. அந்த மனிதன் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் ரசிகர்கள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுல ஒரு மனிதனை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. ஒரு கிரிக்கெட் வீரராக பார்க்காம ஒரு லெப்டினன்ட் கர்னல், ஒரு அனைவரும் ஒவ்வொரு பதவியை தேர்ந்தெடுத்தாங்க, உயர் ரக பதவிகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அந்த மனிதன் இராணுவத்தை தேர்ந்தெடுத்தார், நான் இராணுவத்துறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு. நாளைக்கே நாட்டில் போர் நடந்தால் கூட அந்த மனுஷன் போவார் முன்னாடி துப்பாக்கி தூக்கிட்டு. அந்த அளவுக்கு ஒரு நாட்டு பக்தி, ஒரு தேசபக்தி கொண்ட மனிதன் அந்த மனிதன். அந்த மனிதனின் இந்த பிறந்தநாள் நேரத்தில் அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனிதன் நீடோடி வாழ வேண்டும். இனி வரக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார், அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இவரை பார்த்து நீங்கள் இவரை போல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மத்தியில் வளர்ந்தால் நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமையை அடைவீர்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். நன்றி.